பாதி பேர் வாங்கிச் சென்று அங்கங்கு அமர்ந்து உண்டு கொண்டிருக்க மீதி பேர் வரிசையில் காத்திருக்கும் நிலையில் வந்து பிடிவாதமாக யாருக்கும் உணவு தரவிடாமல் செய்துவிட்டார்கள். பாவம் அவர்கள். வேண்டிய உணவு அங்கு இருந்தும் யாருக்கும் பசி நீக்க பயன்படாமல் போய்விட்டது. மன்னவா, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். யாதவ பிரகாசர் சொல்லித்தான் அவர்கள் வந்து அப்படி கடுமையாக நடந்து கொண்டார்கள். இங்கு இப்போது இருப்பவர்கள் வரைக்குமாவது உணவை தந்து விடுகிறோம் என்று வேண்டினோம். இதற்கு மேல் ஒருவருக்கு கூட ஒரு பருக்கை அன்னம் கூட தரவிடாதீர்கள், அனைத்தையும் பறித்துச் சென்று வீதியில் கொட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் யாதவ பிரகாசர். மன்னர் அவருக்கு கோயில்கள் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரங்களையும் வழங்கி இருப்பதால் அதை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள் வீரர்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான் குரேசா. யாதவ பிரகாசருக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை நான் தான் வழங்கினேன். இந்த அளவிற்கு கோயில்களில் புகுந்து அதன் செயல்பாடுகளில் தலையிடும் அளவிற்கு மன்னர் ஏன் அவருக்கு அதிகாரம் தந்தார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இல்லையா? நம் நாட்டில் சில வருடங்களாக மழையே இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வர்க்கடம் என்று சொல்லக்கூடிய கடுமையான வறட்சி இன்று நாடு முழுக்க நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் ஒரே விடிவு என்ன? நீரின்றி அமையாது உலகு என்பது போல் மழை பொழிந்து நாடு செழிக்க வேண்டும் என்பதுதானே? உண்மைதான் மன்னவா. யாதவ பிரகாசரை பற்றி அறிந்து அவரை தரிசித்து உரையாடிய போது நான் யாகம் நடத்தினால் மழை பொழியும் என்றார். அப்படி ஒரு அற்புதம் நடந்தால் அவரால் இந்த தொண்டை மண்டலம் முழுவதும் நலம் பெறுமே. பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் பாரெங்கும் ஓங்கி நிற்குமே. உடனே அதை செய்யுங்கள் என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அதற்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். நிபந்தனையா? தங்களுக்கா? எனக்கல்ல. தான் செய்யப் போகும் யாகம் முழுமையாக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென சில நிபந்தனைகளை நான் ஏற்க வேண்டும் என்றுதான் சொன்னார். அவை என்னவென்று கேட்டபோதுதான் காஞ்சியில் உள்ள அனைத்து கோயில்களும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்றார். அத்தோடு எந்த கோயிலில் எதை செய்தாலும் என்னை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். எனக்கு விருப்பமில்லாத செயலை எவர் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் உரிமை தனக்கு வேண்டும் என்றார். இப்போதுள்ள சூழ்நிலையில் அவர் விதிக்கும் நிபந்தனையை மறுக்கும் நிலையில் நான் இல்லை. யாதவ பிரகாசர் என்ன செய்தால் என்ன? அவரால் மழையை வருவிக்க முடியும் என்றால் அதற்காக எதையும் தரலாம் என்று அவர் கேட்ட சகல அதிகாரங்களையும் தந்துவிட்டேன். ஏன்? யாகங்களால் பலன் ஏற்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் அப்படி சொல்லவில்லை மன்னவா. மழை வேண்டி யாகம் செய்வதற்கும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அதைத்தான் சொல்ல வருகிறோம். அன்னதானத்தை பெற்று வயிறார உண்டவர்கள் வாயார வாழ்த்தினால் அதுவே நாடு செழிக்க ஒரு காரணமாக அமையுமே. யாகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே மன்னவா. யாதவ பிரகாசர் சொன்னார் என்பதற்காக அன்னதானத்தை நிறுத்திவிட்டால், அந்த மக்கள் மனம் நொந்து ஏதாவது சொல்லிவிட்டால் அதுவே கூட தீங்காக அமைந்து விடுமே. யாதவ பிரகாசர் ஒரு பக்கம் தான் சொன்னபடி சிறப்பாக யாகம் நடத்தட்டும், குரேசன் ஒரு பக்கம் அன்னதானம் நடத்தட்டுமே. அன்னதானத்தை உண்டு மக்கள் மிகுந்த பக்தி சிரத்தையோடு வயிறுக்குள்ளிருந்து யாகத்தை கண்டு துதித்து அதன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று வாயார மனதார அவர்களும் வாழ்த்துவார்களே. நம்பிகளே, அருமையாக விளக்கம் சொன்னீர்கள். தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் என்ன மன்னவா? அன்னதானம் தருவதை தடுக்கும் போது அங்கு வரும் சில பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மழை பொழிந்து நாடு செழித்து யாரும் அன்னதானத்தை எதிர்பார்க்க அவசியமில்லை என்ற நிலை உருவானால் அதை கண்டு அவர்களும் மகிழத்தானே செய்வார்கள். நான் இப்போது யாதவ பிரகாசருக்கு தந்த வாக்குறுதியை மீறி அவரது செயலுக்கு குறுக்கே புகுந்து அன்னதானம் நடக்கட்டும் என்று கூறினால் என்ன ஆகும்? அப்போது இதே மக்கள் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அதை மன்னரே மீறி நடந்து கொண்டாரே என்று என் மீது வருத்தப்பட மாட்டார்களா? என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல, ஏன் இந்த நாட்டிற்கும் நல்லதல்ல.
மழை வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யாகம் நடத்துகிறோம். மழை பொழிந்து நாடு செழிக்கட்டும். அதுவரை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். யாகம் நடக்கும் வரைதான் இந்த கட்டுப்பாடுகள் தொடரும். அதற்கு பின் கூரேசன் மீண்டும் அன்னதான பணியை தொடரலாம். அதை நானே வந்து தொடங்கி வைக்கிறேன். அதுவரை நானும் நீங்களும் நடத்தப்படவிருக்கும் யாகத்திற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் கூரேசா, இதற்கு மேல் நாம் இதை பற்றி விவாதிக்க வேண்டாம். நம்பிகளே, தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து நீங்கள் இருவரும் என் அரண்மனைக்கு வாருங்கள். கூரேசா, அழைத்து வா. சரி மன்னவா. நான் வருகிறேன் அம்மா. கோவிலுக்கு தானே போகிறாய்? இல்லை அம்மா. சற்று நில், நான் உன்னுடன் பேச வேண்டும். நான் பாசுர வகுப்புக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அவசரம் இல்லை என்றால் நான் திரும்பி வந்த பிறகு பேசலாமே. அவசரமில்லை, ஆனால் அவசியமானது. சற்று மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் விஷயம். சரி, சொல்லுங்கள். நான் சற்று தாமதமாக பாசுர வகுப்புக்கு சென்றாலும் பரவாயில்லை. உன் பாசுர வகுப்புகளை எல்லாம் நீ சாயங்காலம் தானே வைத்துக் கொண்டிருந்தாய். விடியற்காலையிலேயே போகிறாய். நேரத்தை மாற்றிவிட்டாயா? இல்லை அம்மா. அங்கு உள்ள மாணவர்கள் சில பேர் மீது நான் பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவர்களை காலையில் வர சொல்லியிருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் இதில் ஈடுபாடு காட்டுகிறார்களா? பாசுரங்களுக்கு நீ கொடுக்கும் விளக்கங்கள் அவர்களுக்கு புரிகிறதா? புரிவது மட்டுமல்ல, அதன்படி நடக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னுடைய லட்சியமும் அதுதானே. பாசுரங்கள் வழியே ஒரு புறம் இறைபக்தி வளர வேண்டும், இன்னொரு புறம் வாழ்க்கையில் நன்னெறிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதாவது பாசுரங்கள் இறைபக்தியையும் வளர்க்கும், நன்னெறிகளை போதித்து ஒருவனை உத்தமமான மனிதனாகவும் ஆக்கும், இல்லையா? ஆமாம் அம்மா, நிச்சயமாக. சரி, உனக்கு புனிதாவை தெரியுமா? புனிதாவா? இந்த பெயரை நான் கேள்விப்பட்டதில்லையே. தஞ்சமாம்பாளை உனக்கு தெரியும் அல்லவா? தஞ்சமாம்பா? ஓ, யார்? அந்த ஆறாமுதன் சுவாமியின் பெண்ணா? அவளேதான். லட்டு கூட அவள் செய்ததாக கொண்டு வந்து கொடுத்தேனே. நீ கூட சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாயே. மறந்து விட்டதா உனக்கு? நினைவிருக்கிறது. சரி, இப்போது தஞ்சமாம்பாளுக்கு என்ன? தஞ்சமாம்பாளுக்கு ஒன்றும் இல்லை. அவளின் நெருங்கிய தோழி புனிதாவிற்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை என்ன? வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாகிவிட்டது அவளுக்கு. அப்படியா? வாழ்க்கையே பிரச்சனையாகும்படி அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவளுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து விட்டார்கள். தஞ்சமாம்பாள் அந்த கல்யாணத்தை நிறுத்த தீவிரமாக பாடுபட்டிருக்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதனால் புனிதாவின் அம்மா அப்பாவிடத்தில் அவள் அவமானப்பட்டதுதான் மிச்சம். பிடிக்காத ஒன்றை கூட நாம் பிடித்ததாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. தஞ்சமாம்பாளின் தோழிக்கு இது தெரியவில்லையோ என்னவோ? உண்மைதான். ஆனால் எல்லாவற்றிற்குமே இது பொருந்தாது. குருபியான கணவனை ஒரு பெண் தனக்கு பிடித்தவனாக மாற்றிக்கொள்ளலாம். அறிவில் குறைந்தவனையும் அவ்வாறே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கெட்ட சகவாசங்களும் அதனால் கெட்ட பழக்கங்களும் கொண்ட ஒருவனை எந்த பெண்ணாவது தனக்கு பிடித்தவனாக மாற்றிக்கொள்வாளா? புனிதாவின் கணவன் எப்படிப்பட்ட ஒருவன் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆமாம், முரட்டுத்தனமும் புரட்டு புத்தியும் உடையவன். மனைவியை அடிமையாய் பார்க்கும் மந்த புத்தி படைத்தவன். இப்படி இருக்கும் ஒருவனோடு 16 வயது கூட நிரம்பாத மென்மையான ஒரு பெண்ணால் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அம்மா, இது அந்த பெண்ணின் பூர்வ ஜென்ம பாவம். பரிதாபப்படுவதைத் தவிர நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை ராமானுஜா, கர்ம வினை என்று எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழாமல் இருந்து விடுகிறோமா? அதை மாற்ற முயற்சி செய்வதில்லையா? அம்மா, கெட்டவர்களாக யாரும் பிறப்பதில்லை. வளரும்போது இருக்கும் சூழ்நிலையும் பெற்றோரின் வளர்ப்பும் சகவாச தோஷமும் தான் ஒருவனை கெட்டவனாக மாற்றுகின்றன. ஒவ்வொரு கெட்டவனின் மனதின் மூலையிலும்
தான் நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கெட்டவனாக இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் நல்லவனாக மாறினால் எங்கே பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தினாலேயே பலர் அந்த எண்ணத்தை எழுந்திருக்க ஒட்டாமல் அழுத்தியே வைத்திருக்கின்றனர். காலமும் நேரமும் வரும்போது சிலர் மாறிவிடுகின்றனர், பலர் கெட்டவர்களாகவே மடிந்தும் விடுகின்றனர். அதனால் புனிதாவின் கணவனுக்கு நேரமும் காலமும் வரவேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் யாரோ ஒருவன் மூலமாக பெருமாள் அவனை மாற்றி விடுவார். அந்த யாரோ நீயாக ஏன் இருக்கக்கூடாது? உன் பாசுர வகுப்பில் நீ பல பேரை மாற்றி இருக்கின்றாயே, அப்படி இவனையும் கூட நீ ஏன் மாற்றக்கூடாது? நானா? நான் யாரையும் மாற்றவில்லை. மற்றவர்கள் மாற பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். இவன் விஷயத்திலும் நீ ஒரு கருவியாக செயல்படலாமே. பாவம், தஞ்சமாம்பாளுக்காகவாவது நீ செய்தாக வேண்டும். தஞ்சமாம்பாளுக்காகவா? இல்லை, நான் என் அன்னைக்காக, அவள் விருப்பத்திற்கு வேண்டுமானால் இதை செய்ய முயற்சிக்கிறேன். புனிதாவின் கணவன் மனம் மாறி அவளுக்கு ஒரு நல்வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடியேன் நம் ஆதிகேசவனின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். அவன் திருவுளம் கொண்டால் நடவாததுதான் என்ன? அனைத்தும் சுமூகமாகவே நடக்கும். நான் வருகிறேன் அம்மா. மாதவா, மாதவா, எங்கே போய்விட்டான் இந்த மாதவன்? என்ன சுவாமி, இப்போது எதற்காக மாதவனை தேடுகிறீர்கள்? ஒன்றுமில்லை, அங்கே மாட்டுக்கொட்டையில் மாரநேர நம்பியை காணவில்லை, அதனால் தான் மாதவனை கேட்கலாம் என்று தேடுகிறேன். மாரநேர் நம்பியும் இல்லை, மாதவனும் இங்கு இல்லை. ஓ, இப்பொழுதெல்லாம் இருவரும் சேர்ந்து ஊர் சுற்ற ஆரம்பித்து விட்டார்களோ? இல்லை இல்லை, தாங்கள் குறிப்பிட்டது என் தம்பிக்கு வேண்டுமானால் பொருந்தும். ஆனால் மாரநேர் நம்பிக்கு அது பொருந்தாது. காரணம், மாரநேர் நம்பி நம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சந்தைக்கு சென்றிருக்கிறார். ஓ, அப்படியா சமாச்சாரம்? ஏன், மாதவன் தானே எப்பொழுதுமே குழந்தைகளை வெளியே அழைத்து சென்று வருவான். அவன் எங்கே போனான்? அவன் காலையிலேயே நண்பர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சென்றவன்தான். இன்னும் அகத்திற்கு திரும்பவில்லை. வர வர மாதவனின் போக்கே சரியில்லை. பொறுப்பு என்றால் வீசம் என்ன விலை என்கிறான். மார்கழி மாசம் வருகிறது, கோவில் வாசலில் பந்தலிட வேண்டும், ஆள் பார்த்து சொல்லிவிட்டு வா என்று சொன்னேன். முடித்தானா இல்லையா ஒன்றுமே தெரியவில்லை. ஐயா கும்பிடுறானுங்க. யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்? நீங்க சொல்லி அனுப்புற மாதிரி பந்தல் கட்டிவிட்டானுங்க, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தானுங்க. அப்படியா? பார்த்தாயா மேகவல்லி, இப்பொழுதுதான் மாதவனுக்கு பொறுப்பில்லை என்று சொன்னேன். ஆனால் அவன் பொறுப்போடு தான் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் பந்தலை கட்ட சொல்லியிருக்கிறான். இல்லைங்க, மாரநேர நம்பின்னு ஒருத்தர் சொன்னாருங்க. தோரணமும் கட்டிட்டு மொத்தமா வந்து வாங்கிக்கிறேங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. சரி, நான் பந்தலை கவனிக்க சொல்லி மாதவனிடம் தான் சொல்லியிருந்தேன். அதை மாரநேர நம்பியிடம் ஒப்படைத்து விட்டான இந்த பெரிய மனுஷன். சுவாமி, தம்பி என்பதற்காக அடியேன் பாரபட்சம் பார்ப்பதில்லை. காரணம், தன் பிள்ளைக்கு மேல் அவனிடம் தாங்கள் பாசம் காட்டி வந்துள்ளீர்கள். ஆனால் அதையெல்லாம் அவன் உணர்ந்ததாக தெரியவில்லை. அவனிடம் சொன்ன வேலைகளை எல்லாம் மாரநேர் நம்பியின் தலையில் கட்டிவிட்டு அவன் ஊர் சுற்றுகிறான் என்றே தோன்றுகிறது. இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? வரட்டும் உன் தம்பி, அவனை ஒரு கை பார்க்கிறேன். மாதவனை ஒரு கை பார்ப்பது இருக்கட்டும் சுவாமி. தங்கள் மடத்து சீடர் மாரநேர் நம்பி மீது ஒரு கண் பாருங்கள். பாவம், தாங்கள் இட்ட பணிகளையும் செய்து கொண்டு மாதவனின் பணியையும் தானே இழுத்து போட்டுக்கொண்டு மாடாய் உழைக்கிறார் அவர். அப்படியா சொல்கிறாய்? சரி, அவன் வரட்டும். அவ்வளவு ஏன் சுவாமி, மாரநேர் நம்பி வந்ததிலிருந்து அடியனுடைய வேலைகளிலேயே பாதி பளு குறைந்து விட்டது. வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அடியனின் ஆச்சாரியருக்காக இது கூட செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். நாங்கள் இங்கே
எங்கே போய்விட்டு வந்தோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தைக்கு. சரியா? ஒரு விதத்தில் சரிதான். பிறகு எங்கே போய்விட்டு வந்தோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியவில்லையே, நீயே சொல் பார்ப்போம். சொல்லட்டுமா? கோயில் குளத்திற்கு. குளத்திற்கா? குளத்திற்கு எதற்காக சென்றாய்? அப்பா, குளத்திற்கு அருகிலேயே அந்த மாரநேரி மாமா விடவே இல்லை. நாங்கள் தூரத்தில் படியிலேயே அமர்ந்திருந்தோம். மாமா தான் நெல்பொரியை குளத்தில் இட்டார். அதில் உள்ள மீன்கள் துள்ளி துள்ளி பொறிகளை சாப்பிட்டது. மிகவும் அதிசயமாக இருந்தது. ஆமாப்பா, எனக்கும் குதூகலமாக இருந்தது. ஆஹா. ஆமாம், இது ஏது புது வளையல்? மாரநேரி மாமா தான் வாங்கி கொடுத்தார். நன்றாக இருக்கிறதா? அழகாக இருக்கிறது. சரி, கைகால் அலம்பிக் கொண்டு வாருங்கள், நாம் மூவரும் அமுது செய்யலாம். திருக்காழ்வான், அப்பா, பயமில்லாமல் போய்விட்டு வந்தீர்களா? உங்களை எச்சரிக்கையாக அழைத்துக் கொண்டு சென்றானா மாரநேர் நம்பி? ஆமாப்பா, நடுவழியில் சிறிது தூரத்திற்கு ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது. அப்போது முதலில் தேவகியை தூக்கிக் கொண்டு நடந்து போய் சேற்றை கடந்து வந்தார். எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் என்னையும் தூக்கிக் கொண்டு சகதியை கடந்து சென்றார். பாவம் அப்பா அவர். சரி, மாரநேர் நம்பி எங்கே? அவனை வரச் சொல், பிறகு அமுது செய்யலாம். சரி அப்பா. மொத்தத்தில் நம் குழந்தைகளை நன்கு கவனித்துக் கொள்கிறான் போல இருக்கிறது மாரநேர் நம்பி. ஆமாம் சுவாமி, குழந்தைகள் மிகவும் அவரிடம் முட்டிக்கொண்டு விட்டனர். குழந்தைகள் முகத்தில் எவ்வளவு பொலிவும் சந்தோஷமும் பார்த்தீர்களா? அடியேன் ஒன்று சொன்னால் கோபப்பட மாட்டீர்களே? சொல் மேகவல்லி. ஏற்கனவே தங்களிடம் கூறியதுதான். அந்த மாரநேர் நம்பியிடம் காட்டும் கண்டிப்பு போதும் சுவாமி. முகம் சுளிக்காமல் சுறுசுறுவென்று அனைத்து காரியங்களையும் முடித்து விடுகிறார். நாம் கொடுத்து அனுப்பும் அன்னம் கூட அவருக்கு போதுமானதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. எதையும் அதிகமாகவோ குரலை உயர்த்தியோ பேசுவதில்லை. உங்கள் கூற்றுக்களை பார்த்தால் எல்லோரையும் திருப்திப்படுத்தியிருக்கிறான் மாரநேர் நம்பி. அப்படித்தானே? அப்படி என்றால் அடியனுக்கும் பரம திருப்தி தான். சுவாமி, அடியேன். வா மாரநேர் நம்பி, இன்றைய காலை வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டனவா? ஆம் சுவாமி. நல்லது. முக்கியமாக எதற்கு உன்னை அழைத்தேன் என்றால், நாளையிலிருந்து சாமானிய தர்மங்கள் பற்றி ஆரம்ப பாடம் தொடங்க இருக்கின்றேன். தங்கள் உத்தரவின்படியே சுவாமி. தயாராக இரு. சுவாமி, தாங்கள் போஜனம் செய்ய வாருங்கள். மாரநேர் நம்பிக்கு அன்னம் கொடுத்து அனுப்புகிறேன். வேண்டாம் மேகவல்லி, மாரநேர் நம்பியும் இன்று நம் அகத்திலேயே அமுது செய்யட்டும். வா மாரநேர் நம்பி.